வணக்கம் நண்பர்களே. இது என்னுடைய புதிய தொடக்கம். நான் இந்த சேனல்ல டெய்லரிங் எப்படி ஈஸியாக கற்றுக்கிறதுன்னு தான் சொல்லித் தர போகிறேன். ஸோ நான் கஷ்டப்பட்டு இதை கற்றுக்கிட்டேன். அதை ஈஸியாக எல்லாத்துக்கும் கஷ்டப்படுறவங்களோ அல்லது இதை புதுசாக கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கோ நான் அதை ரொம்ப எளிமையான முறையில் சொல்லித் தரணும்னு விருப்பப்படுறேன். அதனால் இதனால் எல்லாத்துக்கும் ஒரு பயனாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் இதை இது எப்படி எளிய முறையில் கற்றுக்கிறதுன்னு நான் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு சொல்லித்தரேன். சரி, இதில் எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு கேட்பீங்க. ஸோ எனக்கு இதில் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் அதனால் இதை நான் மட்டும் கற்றுக்கிட்டா போதாது, மற்றவங்களுக்கும் சொல்லி தரணுன்ற என்னோட ஆசை தான் இதுக்கு காரணம். அதில் நான் எல்லாத்துக்கும் நான் இதை சொல்லி தரணும், எல்லாரும் கற்றுக்கணும். நிறைய பெண்கள் வீட்டில் காசை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் யார்கிட்டையும் எதிர்பார்க்காம நம்மக்கிட்டன்னு ஒரு தொழில் இருந்தால் ரொம்ப பயனாக இருக்கும்ல. அதுக்காக தான் நான் அதை எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த சேனலை நான் தொடங்கியிருக்கேன். இது நம்ம சேனலோட பேர் லெக்ஸ்மி எத்னிக்ஸ். ஸோ நாம் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி, நான் உங்களுக்கு எளிய முறையில் ஆரம்பத்துலேருந்து என்ன பண்ணணும்னு தெளிவாக சொல்லித்தரேன். அதனால் முதல் முறையாக இதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சரி, வாங்க நம்ம ஒரு பேசிக்காக என்ன டெய்லரிங்கில் என்னென்ன தேவைன்றதை பார்க்கலாம். சரி, வாங்க போகலாம் நண்பர்களே. பேசிக்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம நூல் கண்டு வாங்கி வச்சுக்கணும். நம்ம அதுக்கு அடுத்து நம்ம பட்டனு, நம்ம கொக்கி, கலர் கட்டிகள் இது மெயினாக இருக்கும். சாபீஸை விட நம்ம கலர் கட்டிங்கிறது கரெக்டாக கோடு போடுறதுக்கு நல்லாயிருக்கும். பெரிய ஊசி, எம்மிங் ஊசி, மிஷின் ஊசி, அப்புறம் நம்ம பாபின் ஒரு 2-3 இருக்கணும். கேஸும் அதே மாதிரி தான். 2-3 கேஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டக்குன்னு இடையில இதாகிடுச்சுன்னா, மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா நம்ம மாற்றிக்கலாம். அடுத்து லெட்டு நம்ம எழுதுறதுக்கு யூஸ் ஆகும். நம்ம திருப்புளி இருக்கணும், ஏதாவது மிஸ்டேக்னால் நம்ம பார்த்துக்கலாம். ஸ்கேலு வுட்டு ஸ்கேலு, இந்த ஸ்கேலு 2 ஸ்கேலு இருக்கணும், 2 ஸ்கேலுமே இருக்கணும். நம்ம கத்திரி அதே மாதிரி தான் 2 இருக்கணும். ஒன்று கொஞ்சம் இதாக இருந்தாலும் நம்ம ஒன்று சாணப்பிடிக்க கொடுக்கலாம், ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். டேப்பு நமக்கு மெயினானது, டேப்பும் இருக்கணும். கிளாத்து நமக்கு எல்லாமே இது மெயினானது. நமக்கு கிளாத்து எல்லாமே சேர்ந்து இருந்துச்சுன்னா நம்ம நமக்கு மெயினானது இது தான் நமக்கு அப்படி